இன்றைக்கி என்ன டுட்டோரியல்னால் எப்படி ஒரு அனிமையை ஈஸியாக க்ரியேட் பண்ணலான்றது தான் டாபிக். ஓகே, வழக்கம் போல் நீங்கள் வந்து எபிக் லான்ச்சரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண இதை தான் ஓப்பன் பண்ணுறேன், ஃபைலை தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, போன பார்ட் 2ல் இந்த இது பார்த்துருப்போம், இந்த டுட்டோரியல் பார்த்துருப்போம். பார்ட் 3 or 2 ஞாபகம் இல்லை, இதில் பார்த்துருப்போம். இதை எப்படி ஒரு ரிவரை க்ரியேட் பண்ணலான்றதை சொல்லியிருப்பேன் நான். ஓகே, இது எப்படி இதை நீங்கள் பெருசாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு இருங்க. ஓகே, இந்தமாரி தான் இருக்கும் இது எப்படி நம்ம இதுதான் பண்ணிகிட்ருந்தோம். இதை நம்ம கொஞ்சம் சின்னதாக ஆக்கிக்கலாம், ஏன்னா இங்கே தான் அனிமே பண்ண போகிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, அப்படியே கொஞ்சம் பேக் வந்துட்டு இந்த ரிவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இங்கே இருப்பாங்க ஸ்கேல், அப்படியே ஸ்கேலை வந்து லைட்டாக சின்னதாக ஆக்கினீங்கன்னா வந்துடும். பெருசாக்குன்னா பெருசாக கூட ஆக்கிக்கலாம், நம்ம சின்னதாகணும். ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு அனிமேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும். லைட்டாக போதும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, சின்னது பண்ணியாச்சு. இங்கே இந்த இடத்துல அப்படியே அனிமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஃபஸ்ட்டு போன ப்ராஜெக்டில் வந்து ஒரு மெட்டாஹியூமன் யூஸ் பண்ணோம்ல, போய் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பாருங்கள். போன வீடியோவில் வந்து மெட்டாஹியூமன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த இதுக்கு டைரெக்டாக போகலாம். நம்ம போயிட்டு மறுபடியும் குயிக் லான்ச்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டாஹியூமன் இப்போ என்னென்னா, அந்த மெட்டாஹியூமன் க்ரியேட் பண்ணதை வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் அந்த இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா 2 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுற ஒரே நேரத்தில் கொஞ்சம் லேட் ஆகும், பார்த்துக்கலாம். ஓகே, வந்துடுச்சு. இது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஃபுல்லாக நமக்கு வந்துடுச்சு. இது இருக்குது அந்த. ஓகே, இன்னும் ஸ்ட்ரக்சர் லோட் ஆகுது, ஏன்னா 2 இது ஓப்பனில் இருக்குங்களா. இது 2 ப்ராஜெக்ட் ஓப்பனில் இருக்குது, இது ஒன்று இது ஒன்று, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எனக்கு வந்துடுச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், கண்டென்ட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா, போன இதில் வந்து மெட்டாஹியூமன் கேரக்டர் டோர் பாருங்கள், மெட்டாஹியூமன்ஸ், இதை தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை தான் அதில் மாற்ற போகிறோம். ஒன்றும் இல்லை, அப்படியே உள்ளே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு மெட்டாஹியூமன்ஸ்லாம் எல்லாம் இருக்கும். அப்படியே வெளியில் வந்துடுங்க, அப்படியே மேலே மெட்டாஹியூமன், அப்படியே கண்டென்ட்டுக்கு வந்தீங்கன்னா மெட்டாஹியூமன் வெளியே இருக்கு பாருங்கள். அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரேடுன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஓப்பன் ஆகும், பாப்அப் மாரி. அப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை, ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரியல் இன்ஜின் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அப்படியே அதுக்கு போனீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் அது வந்து ஹவுஸும் தான் கொடுத்துருக்கேன் அந்த ப்ராஜெக்ட்டு. உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இதை கண்டென்ட் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஏன்னா நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணிவிட்டேன், ஓகே கொடுத்துட்டு, அதனால் எனக்கு மறுபடியும் நான் ரீப்ளேஸ் பண்ணேன். நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம அப்படியே ஜம்ப் ஆகிக்கலாம். அப்படியே இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு ஓகே, இதுக்கு வந்தாச்சு. இதுக்கு வந்துட்டிங்கன்னா டேரெக்டாக மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமுக்குனிங்கன்னா வந்துடும், கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டாஹியூமன் ஒர்க் பாருங்கள், மெட்டாஹியூமன் வந்துடுச்சா. மெட்டாஹியூமனில் நியூ மெட்டாஹியூமன் கேரக்டர் உள்ளே போனீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வந்துடுச்சு உங்களுக்கு. அப்படியே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது லோட் ஆகிற மாரி இருந்துச்சுன்னா, லோடு ஆனதில் நல்லா வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் இங்கே போய்ட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்குங்களா, செட்டிங்ஸ் பக்கத்தில் வாட்ச் டைம் மாதிரி இருக்கும், அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு வியூ போர்ட்டில் போய் உங்களுக்கு லோ குவாலிட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். லோ குவாலிட்டி இல்லை மீடியம் இல்லை ஹை எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம ரெண்டரை எடுக்குள்ளே ஹை குவாலிட்டியில் போட்டு ரெண்டரை எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை அது. ஓகே, நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே, அதுவும் இல்லை, அதுவும் உங்களுக்கு ஸ்டக் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை. இங்கே போய்ட்டு இங்கே நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா
அப்படி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் எதுவுமே உங்களுக்கு ஸ்டக்கே ஆகாது. எந்த சிஸ்டமில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக. சரி, என் இது தாங்கும், அதனால் நான் வந்து நார்மலே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் கீழே ப்ளேஸ் ஆகலை, மேலே தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் வந்துட்டு அப்படியே லைட்டாக பின்னாடி ஊற்றிக்கிறேன். அப்படியே ஒரு ஷிஃப்ட் அமுக்கிட்டு அப்படியே நம்ம திருப்பிக்க வேண்டியதான். ஓகே ஓகே, இருந்தாலும் இன்னும் க்ரௌண்ட் டச் ஆகுதுல்ல. ஓகே, க்ரௌண்ட் டச்சில் இருக்குது. மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் அமுக்கிட்டு பொசிஷன் வந்துட்டு இதில் எப்படி இருந்தாலும் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு டப்புன்னு வரும், மேலே ஒரு கரெக்டாக லைனில் இருக்காது. அப்படியே டேரெக்டாக இங்கே டீட்டெயில் பிளானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ZX6 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே லைட்டாக கீழே அப்படியே ஓகே ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஷிஃப்டாக வச்சுட்டு லைட்டாக இது ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே டேரெக்டாக குரோம் போயிடுங்க. குரோம் போய்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அனிமே, இது வந்து கேரக்டர். இது வந்து நீங்கள் என்னென்னா கூகுளில் நீங்கள் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணிக்கிற மாரி இருக்கும். சைன்இன் பண்ணிட்டு உங்களுக்கு சைன்இன் உள்ளே வந்துட்டால் இந்த மாரி தான் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து அனிமேஷன் கேரக்டர் 2 இருக்குது. இது கேரக்டர் வந்து நம்ம 2 வச்சுருக்கோம். இருங்க, கேன்சல் பண்ணிக்கிறேன். இவங்களாம் கேரக்டர்ஸ் ஃபுல்லாக. இந்த கேரக்டர் இம்போர்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் எது வேணால். நான் வந்து இந்த கேரக்டர் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, கேரக்டர் இம்போர்ட் பண்ணிட்டோன்னே அனிமேஷன்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து ஒரு வாக் எஃபெக்ட் மாரி இது வரைக்கும் நடந்து போகிற மாரி கொடுக்கலாம். அதுதான் பிளான். அப்படியே மறுபடியும் நீங்கள் குரோம் போயிட்டிங்கன்னா குரோம் போயிட்டு இங்கே டைப் பண்ணுங்க. பார்த்துங்க, மேலே பார்த்துங்க, இது கேரக்டர், இது அனிமேஷன். மேலே அனிமேஷனில் போயிட்டு வாக்குன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்படி வாக் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா வாக் அனிமேஷன் ஃபுல்லாக நமக்கு இங்கே வந்துடும் சூப்பராக. ஓகே, நான் வந்து இந்த 2வதாக இருக்க வாக்கிங்கை எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, 2வதாக இருக்க வாக்கிங். ஓகே ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே இன் பிளேஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக டவுன்லோட் கொடுத்துட வேண்டியதான். இது எதுவும் நீங்கள் செட்டிங்ஸ் மாற்ற தேவையில்லை. டேரெக்டாக டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இது டப்புன்னு ஒரு 5 MB அந்த மாதிரி தான் வரும். டப்புன்னு டவுன்லோட் ஆகிடும். இந்த பாருங்க 5.5 MB தான். அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமுத்திட்டு இங்கே வந்து நம்ம அதை மெட்டா ஹியூமன்லேயே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஏற்கனவே ஒன்று பண்ணிவிட்டேன் நான். இங்கே டிலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே நான் அது இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம மெட்டா ஹியூமன்ஸ்லேயே கேரக்டர் அந்த ப்ளூ பிரிண்ட் பக்கத்துலேயே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்துக்கோங்க. இந்த இடம் தான் அப்படியே பார்த்துக்கோங்க. கண்டென்ட்லேருந்து மெட்டா ஹியூமன்லேருந்து மெட்டா ஹியூமன் நியூ கேரக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. நியூ மெட்டா ஹியூமன் கேரக்டர் அதில் அந்த ஃபோல்டரில் தான் இருக்கும் உள்ள. அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவாக போட்டுக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர் போட்டு அனிமேஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு எப்பயுமே ஞாபகம் இருங்க, பேர் பண்ணக்குள்ளே ஸ்பேஸ் விடாதீங்க. ஸ்பேஸ் விட்டால் உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் டைப் பண்ணால் தான் உங்களுக்கு சேவ் பண்ண முடியும். ஓகே, அனிமேஷன்றதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க் பாருங்கள். வாக்கிங் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே உள்ளே பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, இதை அப்படியே நீங்கள் இம்போர்ட்டுன்னு கொடுத்தாலே போதும். உள்ளே உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும் எல்லாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா லோட் ஆகும். ஓகே, வந்துடுச்சுங்களா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து மெட்டீரியல். இதுவும் மெட்டீரியல். இது ஸ்ட்ரக்சர், இதுவும் மெட்டீரியல். இது உங்களுக்கு இது வந்து ஸ்கெலிட்டன் மெஷ்ஷு. இது வந்து அனிமேஷன் சோர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் அசட். இது வந்து ஸ்கெலிட்டன். இப்போ நமக்கு எது வேணும்னா இப்போ நம்ம டேரெக்டாக அனிமேஷன் தானே பண்ண போகிறோம். ஓகே, அனிமேஷனில் என்ன பண்ணலான்னா அனிமேஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், அனிமேஷன் சொல்லிட்டு இருக்கும் குட்டியாக. பக்கத்தில் எல்லாம் வாக்கிங் 1 சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீடார்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீடார்கெட் அனிமேஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாடி இங்கே வந்துடும். இதை வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெட்டா ஹியூமன் கேரக்டர் இம்போர்ட் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ டேரெக்டாக என்ன பண்ண போகிறோன்னா
இப்போ இந்த இதை வந்து இந்த அனிமேஷன் வந்து இந்த பாடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அந்த வேலை தான் இங்கே நடக்கும். இப்போ வந்து நம்ம டார்கெட்டுன்ற இடத்துல போயிட்டு இங்கே வந்து நம்மளோட ஸ்கெலிட்டன் மெஷ் அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் ஸ்கெலிட்டன் மெஷ்ஷை கொடுத்துட்டிங்கன்னா இந்தமாரி வந்துடும் உங்களுக்கு. இதை கொடுத்துட்டு மேலே நம்ம வந்து வாக்கிங் தானே இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து இங்கே உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, இது ஓகேனா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் அனிமேஷன். இப்போ வந்து நம்ம இதை எங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்னா வெளியிலே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை மெட்டா ஹியூமன்ஸில் பண்ணிக்கலாம். மெட்டா ஹியூமன்ஸில் போயிட்டு அப்படியே டேரெக்டாக எக்ஸ்போர்ட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்துக்க வேண்டியதான். ஓகே, நம்ம வந்துடுச்சு. நமக்கு இருங்க வரேன். மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு மெட்டா ஹியூமன் இருக்கு பாருங்கள். மெட்டா ஹியூமனில் நமக்கு இங்கே வந்துடுச்சு அந்த இது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சீக்வன்சரை ரெடி பண்ணிக்க வரோம். ஏற்கனவே சீக்வன்சர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணலாம். சரி, ஓகே. இந்த மேலே சீக்வன்சருக்கு போயிட்டு நியூ சீக்வன்சர் ஆட் லெவல் வித் சீக்வன்சர் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே 2 வச்சுருக்கேன் நான். சீக்வன்சர் அனிமேஷன் கொடுத்துருப்போம். ANIMATIO அனிமேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு ஒரு புது சீக்வன்சரே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சீக்வன்ஸில் என்ன பண்ணலான்னா டைரெக்டாக நம்ம வரேன். ஓகே, இது வாரமாக இங்கே இருக்கட்டும். இப்போ வந்து நம்மளோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. இங்கே அவுட்லைனரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டோட இது இருக்கும், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடும். இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே நீங்கள் பண்ணிக்க வேண்டியதுதான் சீக்வன்சரில். ஓகே, பண்ணிட்டீங்கன்னா இதை அனிமேஷன் லேயர்ஸை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவலாக அனிமேஷன் பண்ணுற மாரி இந்த ரிங்ஸ்லாம் இருக்கு பாருங்கள். இது வந்து மேனுவலாக அனிமேஷன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு அனிமே வச்சுருக்கோம்ல, அது பிரச்சனை இல்லை நமக்கு. இது நமக்கு அப்போ வேண்டாம். என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு குட்டி ஆக்கிறேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா டேரெக்டாக அது ஒரு பாருங்கள் மெட்டா ஹியூமன் கண்ட்ரோல் ட்ரக்குன்னு சொல்லிட்டு அதை 2த்தையும் நம்ம டிலீட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 மட்டும் மெட்டா ஹியூமன் ட்ரக்கு, அதுக்கப்புறம் ஃபேஸ் கண்ட்ரோல் இதுன்னு சொல்லிட்டு ட்ரக்குன்னு இருக்கு பாருங்கள். அது மட்டும் டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த பாடின்னு இருக்கு பாருங்கள். பாடியை கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கேயே பார்த்திங்கன்னா வாக்கிங் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் வந்து இங்கே வாக்கிங் வந்து ஆட் ஆகிடும் உங்களுக்கு. அப்படியே லைட்டாக நீங்கள் நவுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வாக்கிங் அனிமேஷன் சூப்பராக. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கலாம் நம்ம. ஓகே, இது வரைக்கும் ஆக்கிறேன் நம்ம. அப்படியே லைட்டாக ஓகே இந்த பொசிஷனில் வந்துக்கிறேன் நான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கொடுத்திங்கன்னா மாறும். பொசிஷன் மாற்றிட்டு இப்போ டேரெக்டாக இப்போ நான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்காது. டேரெக்டாக நீங்கள் இங்கே போய்ட்டு ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாருங்கள். ப்ளூ பிரிண்ட்டில் போய்ட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் 0 ஃப்ரேமில் வச்சுட்டு இங்கே வந்து நம்ம கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ண வேண்டியதான். அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வந்துடும். இந்த கீ ஃப்ரேம் நமக்கு தேவைப்படாது. அந்த கீ ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லீனியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்தமாதிரி ட்ரையாங்கிள் மாரி ஒரு ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே நீங்கள் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் போட்டு அப்படியே கொஞ்சம் 114 ஓகே அப்படியே நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே லைட்டாக முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே இங்கே ஒரு கீ ஃப்ரேம் அதே இடத்துல வச்சுட்டு கீ ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் அனிமேஷன் உங்களுக்கு இங்கே வந்துடும். கொஞ்சம் மாறும். அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இருங்க கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லைட் ஆகிற மாரி இருக்குது. ஓகே ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கீ ஃப்ரேம்ஸு இன்னும் ஸ்லைட் ஆகுது. ரொம்ப ஸ்லைட் ஆகுது. அப்போனா கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். 140 ஓகே பார்ப்போம் இது எப்படி இருக்குது. ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கூட நான் ஏற்றிக்கிறேன். 147
சூப்பர். நமக்கு அந்த அனிமேஷன் வந்து பக்காவாக வந்துடுச்சு. அப்படியே கீ ஃப்ரேம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, சூப்பரான அனிமேஷன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம இன்னும் கேமரா ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே டேரெக்டாக இங்கே கேமரா ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கிரியேட் எ நியூ கேமரா. அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கேமரா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இது என்ன பண்ணலான்னா கேமரா மோடில் தான் இருக்குது. இங்கே நம்ம கீழே வந்து கேமரா வந்துடுச்சு பாருங்கள். கீழே உங்களுக்கு 2 மானிட்டர் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஓகே, கேமரா வந்து கீழே இது வந்துடுச்சு. இதுதான் கேமரா. கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா வந்துடும். சினிமா கேமரா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 35mm தான் இருக்குது. ஓகே, அதே குட் தான், நல்லாயிருக்கு. ஓகே, கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக பின்னாடி வந்து வேண்டியதான். ஓகே, 35mm அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா ஒரு 25 ஃபோக்கல் லென்த்தை வந்து ஒரு 25 மாற்றிட்டு ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே போகுது இல்லையா? இப்போ நம்ம எங்கே பண்ணணும்னா அப்படியே மறுபடியும் 0ல் வச்சுட்டு இங்கே இதிலே ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கீழே இருக்கு பாருங்கள், கேமரா கீழே லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். அங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ரவுண்டே இருக்கலாம். அப்படியே நம்ம இங்கே லாஸ்ட்டு ஃப்ரேம் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா? அப்படியே இங்கே வந்துட்டு அப்படியே இதை நம்ம லைட்டாக அப்படியே நவுத்திக்க வேண்டியது. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே ஒரு கீ ஃப்ரேம் அப்படியே கொடுத்திங்கன்னா இங்கே ஒரு ஆக்ட் ஆகும். ஓகே, இந்தமாரி தான் நம்ம ஈஸியாக எவ்வளோ தூரம் நம்ம ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஈஸியாக பண்ண சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம ஒன்று அனிமேட் நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டமைஸாக பண்ணக்குள்ளே மட்டும் நம்ம மேனுவலாக அனிமேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி. இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு அனிமே ஃபிலிம் அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் ஏஐலாம் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டிக்காக இருக்கும். ஏஐ வச்சு என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் அந்த டீட்டெயில் ஒர்க் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பேக்ரவுண்டு நான் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், ரியலாக பண்ணலாம். கொஞ்சம் ஏஐ உங்களுக்கு ஏஐ வச்சு வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், அதுவும் பண்ணலாம். இதிலே ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம், இன்னும் சூப்பராக பண்ணலாம். அதுவும் பின்னாடி வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு உடனே வேணும்னா சொல்லுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, சிம்பிளாக ஒரு அனிமேஷன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம உங்களுக்கு எப்படி வேணுமோ கேமரா வேணுமோ அதுக்கேற்ற மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா ஹியூமன் ஃபேஸ் அனிமேஷன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, நம்ம ஃபேஸ் அனிமேஷன் எப்படி அதில் இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்த வீடியோவில் வந்து லைவ் லிங்க் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம நேரில் பண்ணுறது எப்படி அங்கே ஆக்ட் ஆகுன்றதை கொண்டு பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அனிமேஷன் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு, கேமிங் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு. அடுத்தது கேமிங் தான் இதெல்லாம் முடிச்சுட்டு கேமிங் அப்படியே பண்ணுவோம். ஏன்னா இது முன்னாடி உங்களுக்கு பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.